இருங்க, நல்லா இருங்க. இப்போ இவ்வளவு நேரம் நான் வெளியே இருந்து எக்ஸாம் சொல்லுவேன். இப்போ நான் பைபிள்ல இருந்தே சொல்லுவேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கையாகன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஓய்வு நாள்ல ஓடிடியில் உட்காந்து படம் பார்க்க சொல்லல. அப்படிதான் ஆயக்காரனும் வெளியே நின்றுலாம் நான் பாவின்னு ரோட்ல நின்று அழல. சர்ச்சுக்குள்ள வந்துதான் மன்றாடி கேட்டாரு. சர்ச்சுக்கு வரத கருத்துடையும் சும்மாவா சொன்னாங்க? சும்மா சொல்லல. நீங்க பேசுங்க. ஆகவே நடுவர் அவர்களே, செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா அதுக்கு ஒரு சார்ஜர் சொருகினாதான் அது சார்ஜ் ஏறும். அதே மாதிரிதான் உங்க மனசுல பக்தி இருக்கலாம், ஆனா அதை சார்ஜ் ஏற்றணும்னா நீங்க சபைக்கு வந்தாதான் உண்டு. அதனால சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு வந்தாதான் விசுவாசம் வளரும். சர்ச்சுக்கு வந்தாதான் பரலோகம் கிடைக்கும். எதிர்த்தவர்கள் பேசுவாங்க, மனசுதான் முக்கியம்னு அடுத்த வாரம் எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நீங்க அதெல்லாம் நம்பாம ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. பேசுறதுக்காக வர்றாங்க நம்ம வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து மெட்டில்டா அவர்கள். சரி, இப்போ இதை பத்தி பேசணும்னா நம்ம கடைசியை டிஸ்கஸ் பண்ணிப்போம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போய் எல்லாத்தையும் பாஸ் ஆகிடுவாங்களா? ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அட்டெண்டன்ஸ். ஆனால் படிச்சு மார்க் வாங்குறது தானே நம்ம பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி தான் சர்ச்சில் உட்காந்துட்டு பெஞ்சு தேய்க்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம நெஞ்சில் ஈரம் இருக்காங்கிறது தான் முக்கியம். கரெக்ட் தான். இதை நான் ஒத்துக்கிறேன். ஸ்கூல்ல போய் தூங்கினா ஃபெயில் ஆகும், அதை ஏற்றுப்போம். ஆனால் சர்ச்சில் வந்து தூங்கினா மட்டும் பரலோகம் கிடையாதுங்கிறத மட்டும் நம்ம யாருமே ஏற்றுக்க மாட்டோம். சரிதான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சபைன்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க உள்ள போனாதான் அங்கேயும் நிறைய கூட இருக்கு. வெளியே கூட வெளிப்படையாக பேசுவாங்க பசங்க. வெளியே கூட நேருக்கு நேராக பார்த்து மறைச்சிட்டு போவாங்க. அவன் இங்கே மறைக்கும், இவன் இங்கே மறைக்கான். ஆனால் உள்ள மனசுல கசப்பு, மூச்சுல சிரிப்புன்னு இருக்காங்க. பக்கத்தில் ஆராதனை பக்கத்தில் இருக்க பார்த்து கத்திரிக்கு சோத்திரம் சமாதானமோட இருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் சர்ச்சை முடிஞ்சு வெளியே சர்ச்சு கேட்டை தாண்டின உடனே மூச்சை திருப்பிட்டு போறாங்க. இது என்னது? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. நானே சொல்றேன். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, சர்ச்சுக்குள்ள பீஸ் டு யூ, வெளியே போய் ஐ வில் பீஸ் யூ. இது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நடிப்புக்கு பேர் என்ன? விசுவாசமா? பைபிள்ல சொல்லியிருக்காங்க வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ நிலைமை என்ன? கொடுக்குறது ஊருக்கே தெரியணும்னு நினச்சி கொடுக்குறாங்க. கையில் கவர் போடுறது முக்கியம் இல்லை. வெளியே இருக்கிறவங்களுக்கு, வெளியில் பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போடுறது தான் முக்கியம். அதில் காட்டுற ஆர்வத்தை நம்ம இதில் காட்டுறோமா? முண்டியை நிறைஞ்சிடுது. ஆனால் பல நேரங்களில் ஏழைகளுக்கு உதவ முடியாமல் நம்ம மனசு காலியாக தான் இருக்கு. எனக்கு கணக்கு பார்த்து கடவுளுக்கு கொடுக்குறத விட தண்ணீர் துடைக்கிறவங்க தான் விசுவாசம். இதை பற்றி நாசுக்காக சொல்லணும். மணிக்கணக்காக பிரச்சனை நடக்குது. மேலும் பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்காது. பிரசவம் காதுக்குள்ள மனசுல இறந்தா நீங்களும் சொல்றேன். சரிதான்.
அப்போ நான் சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, நடுவர்களே. சபைக்கு போனால் மட்டும், சர்ச்சுக்கு போனால் மட்டும் ஒருத்தன் விட்டானா அப்படின்னு சொல்ல முடியாது. அவனோட மனசில் அவனோட செயலில் அவன் வந்து எப்படி இருக்கான், அவன் வாழ்க்கையில் எடுக்கிற மாற்றம், அதுதான் அவனை வந்து கொண்டு போவோம். அதுதான் உண்மையான விசுவாசம். வேதத்தை சுமந்துறதை விட வேதனை படிக்கிறவர்களை சுமக்கிறது தான் சிறந்தது என்று கூறி நினைப்பேன். ரொம்ப அருமையா இருந்தது ஒரு லைன். வேதத்தை சுமக்கிறதை விட வேதனை படிக்கிறவங்களே சுமக்கிறது என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் வேதனை சிறந்தது. சில அடிகள் பலமாக இருந்தது. சில பேரோட வாழ்க்கை தான் இப்படி இருக்கிறது, சில பேரோட வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக நம்முடைய வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து கிருபா அவர்கள் சர்ச்சுக்கு வராம சும்மாவே விடக்கூடாதுங்கிற ஒரு ஆத்திரத்துல வந்து பேச போறாங்க. நடுவர்களே, சபையினரே மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில வந்து சபைக்கு வராமல் இருக்க காரணம்லாம் கேட்டால் சிரிப்பு தான் வருது. சபையில் கேட்டால் அரசியல், சண்டை. ஏன் முன்னெல்லாம் கிடையாதோ சண்டை? உங்கள் வீட்டில் சண்டை இருக்குல்ல? உங்கள் பையன் வீட்டில் ஏசுதான் இருக்காரு. அது சரி, ஆதி காலத்துலேருந்து அரசியலுக்கு தான் செய்யுது. கமிட்டி சரியில்லை, கீபோர்ட் போட அண்ணன் சரியில்லை, சவுண்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்ல செய்வாங்க. மறுபடியும் சொல்லுங்க, கட்டுதானே? சொல்லுவாங்கப்பா, சொல்லுவாங்க. எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ நான் கேட்கேன், இப்போ ரேஷன் கடைக்கு போறீங்க, இப்போ அரிசி அரிசி கொடுக்குறது வந்து மூணு திரும்பிட்டாரு. நீங்கள் வாங்க அரிசி வாங்காம திரும்பி எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு சாப்பிடாம நான் வந்து சாப்பிட்றேன், நீங்கள் போயிருக்கீங்களோ? அதை அவர் திட்டா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்கவே செய்வீங்க, அது கூட வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து கண்டக்டரு இப்போ அவருக்கு சேஞ்ச் இல்லை, சில்லர் தான் திட்டாரு. நான் வந்து ஊருக்கே போக மாட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னா போவீங்க, திட்டுவாங்க. எப்படின்னா நீங்கள் ஊருக்கு போகாத செய்வீங்க. தம்பி, நான் உன் பாயிண்ட்டை ரொம்ப சரியா ஒத்துக்கிறேன். அதாவது என்ன சொல்றீங்க, மனுஷங்களை பார்க்காதீங்க, ஆண்டவர் பாருங்க, அதானே? ஆமாம், முக்கியத்துவம் மரியாதை தேடுபவர்கள் சர்ச்சைக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. தேவனை பிடிக்கும், சும்மா அவர் நம்ம மதிக்கல. போன வாரம் சர்ச்சைக்கு வந்து குருவை நம்ம மதிக்கவே இல்லை, சிரிக்கவே இல்லை. அவருக்கு சிரிக்கணும், அவர் சிரிக்கிறதுக்காக இருக்காரு. முன்னாடி இடம் நீ வந்து 10 மணிக்கு கேட்க முதல் பெஞ்சு இருக்கு. 3 வருஷம் ஐயா, அது வந்து தப்பா வேண்டாம். நீ சொல்லப்பட்டு நீ இறங்கி ஸ்டேஜ் விட்டாங்க அடிக்கணும்னு சொல்றீங்க. இல்லப்பா, மணி பார்க்கிறேன் மகாராஜர். இது வந்து ஐயா பசங்களை எடுத்தோடனே மணியை பார்த்துடணும். மகாராஜா ஐயா எப்போ முடிப்பீங்க, ஐயா எப்போ முடிப்பீங்கன்னு மனசுக்கு கதற வேண்டியது. ஐயா அப்போதான் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதே சாமி கேட்கணும், அந்த புடவை எடுக்கணும்னா இந்த புடவை எடுக்கணும்னு சொல்ல வேண்டியது. ஐயா ஷாப்பிங் போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வருது, இல்லைன்னா 3 மணி நேரம் கழிச்சு வருது. ஐயா அரை மணி நேரம் கூட எடுத்துக்க மாட்டாங்க, குறுக்க எப்படி வளைக்க வேண்டியது, கொட்டாய வேண்டியது. ஐயா பாப்பா இப்படி பார்க்கவே தான் இருக்கும். ஆகவே நடுவர்களே, கரெக்டான தீர்ப்பை தருமாறு தாழ்வுகளுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய வார்த்தை நம்ம தலைமையில சுமத்திட்டு இவங்க பேசிட்டு ஜாலியா உட்காந்துருவாங்க. சரி, ரைட்டு, சில பாயிண்ட் நல்லா தான் இருந்தது. சரி, இப்போ லாஸ்டா ஒருத்தங்க வராங்க, எல்லாத்தையும் 3 பேர் பேசி முடிச்சுட்டாங்க. கடைசியா நான் வந்து என் கருத்துக்களை சொல்லி எல்லா ஆட்டத்தையும் கலைக்க போறேன்னு சொல்லி நம்ம வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து கிஃப்டன் அவர்கள் வருகிறார்கள். நடுவர்களுக்கும் சபை மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நான் உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம எதிர்ப்பு அருமையாக பேசினாரு. சபைக்கு போனால் தான் விசுவாசம், அதான் பாதுகாப்பான். சண்டை போடுறது சபையில் தான் சண்டை போட்டுருக்காங்க. முதல்ல வந்துட்டு நம்ம நண்பர் தான், ஆனால் அவர் சண்டை போட மாட்டாரு, பேசுறது. சபைக்கு பரவல் போகிறது மெம்பர்ஷிப் கார்டுக்கு தான் போக முடியுமா என்ன? அதுதான் மனமாக இருக்கணும் மட்டும்தான் சபைக்கு போக முடியும். நடுவர் அவர்களே,
புரியும் பாட்டு ஆண்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீங்களே ஆலையா இருக்கும்போது நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு சரிதான்ப்பா. அப்ப எதுக்குப்பா ஆதி திருச்சபை? நான் இருக்கிற இடம் வீட்டில் என் தொழிலே உண்மையாக இருந்தால் அதனால உண்மையான தொழில் நடக்கவில்லை. சொல்றேன்ப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். என் சரீரமே ஆலையெல்லாம் போகிற இடமா பசித்து தானே. கரெக்ட். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு அழகான பாக்ஸ்ல ஸ்வீட் பாக்ஸ்ல ஸ்வீட்டே இல்லைன்னா எப்படி? அதானே? சரி, இன்னொரு கதை சொல்றேன். பைபிள்ல இருந்து சம்பவம் ஏசப்பா சிறுவில் தூங்கிட்டு பக்கத்தில் கலந்து தூங்கிட்டு இருந்தான். அவன் என்ன சர்ச்சைக்கு போனாங்கன்னா வரி பணம் கட்டினாங்கன்னா சர்ச்சை கபாலம் பேர் இருந்துச்சா இல்லப்பா, இல்லை. அவன் என்ன மனசார ஏசப்பாட்ட இதை நினைவு கொண்டு தானே கேட்டான். அவங்க ஏசப்பாட்டு அறிவோம் சர்ச்சில் உன் பேர் என்ன, நீ சர்ச்சைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை, சொல்லு. அப்போ நம்ம கல்லனுக்கு உதவி இடமா இல்லைன்னா அவனோட மனமா? அது கடைசி தீர்வு சொல்லிடுவோம். ஆகவே நடுவர்களை பரவ செல்வதற்கு சபை என்பது கட்டிடம் முக்கியம் இல்லை. கடைசி நேரத்தில் மனம் கல்லனுக்கு கடைசி நேரத்தில் மனம் என்பது கல்லனுக்கு சபை தேவைப்படல. ஆகவே சபை என்பது ஒரு சடங்காக இருக்கலாம். ஆனால் உண்மையான மனமாற்றுதல் ரட்சிப்பு தான் ஒரே வழியான ஆணித்தரமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். பரவாக பார்ப்பதை நம்ம உள்ளத்தில் காண தவிர நம்ம அமரும் இடத்தை அல்ல. நன்றி, வணக்கம். நன்றி கிருஷ்ணன் அவர்களே, உங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 4 பக்கமும் இருந்து சரவெடியா வந்து வெடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இவங்க 4 பேர் பேசினாங்க. 4 கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. நம்ம ஒவ்வொருத்தர் பேசுறதை கேட்கும் போதும் எல்லா கருத்துக்களுமே சரி அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட மனதுக்கு வந்து தோன்றும். ஆமா, அவங்க பேசுறது சரிதானே. அதுவும் நமக்கு வந்து வித்து பைபிள் எக்ஸாமோட சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்பிடுவோம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் எப்பவுமே சரியா இருக்கிறது இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் வேதம் அப்படிங்கிற ஒண்ண நம்மளோட கருத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வேதத்தை நம்ம வீட்டுல இருந்து தியானிப்போம், படிப்போம், அநேக வேத அறிவை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா இன்னும் அந்த வேதத்தில் உள்ள அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் நாம சபைக்கு வருகிறோம். இன்னும் அதிகமான கருத்துக்கள், இன்னும் அதிகமான வரலாறுகள், இன்னும் ஆண்டவர் ஒவ்வொருடமும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். அப்படிப்பட்ட கருத்துக்களை கற்றுக்கொள்வதற்காக சபைக்கு வருகிறோம். இன்னொன்று, நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை தேவைப்படுகிறது. இப்போ இவங்க பேசினாங்க, சபைக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னாங்க, சபைக்கே வரலனாலும் எங்க வாழ்க்கை ஆண்டவரை வெளிப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சிம்பிளா சொல்லணும்னா எப்படி தெரியுமா? நாங்க பிரீத்திங் மட்டும் பண்ணுவோம், பிரீத் அவுட் பண்ண மாட்டோம். அதாவது மூச்சை உள்ள மட்டும் இழுத்து வச்சுப்போம், மூச்சை வெளியே விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு சமம். ரெண்டுமே இருந்தாதான் நம்ம வாழ முடியும். இததான் ஆண்டவரும் நமக்கு வலியுறுத்திருக்காரு. சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிருந்தேன். அதாவது சபைக்கு வருவது ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில கூட நம்ம அழகான ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். சாலமோன் ராஜா ஒரு அழகான தேவாலயத்தை கட்டினாரு. நமக்கு சபை தேவையே இல்லை அப்படின்னா ஆண்டவர் ஏன் நமக்கு ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி தரணும்? ஆண்டவர் அதை நமக்கு தராம இருக்கலாமே. எல்லாரும் வீட்டுல இருந்தே பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை தரல. ஆனா சில சபைக்கு வராமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கு. அதையும் நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சபை காயம் கட்டுகின்ற இடம். அந்த இடத்துல சில பேர் காயப்படுறாங்க, அதனால சில பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக சபைக்கு வராமல் இருப்பதும் தவறு. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். சபை கூடி வருதலையும் நீங்க விட்டு விடாதீங்க. ஆண்டவர் வந்து இந்த 2 மேலேயும் ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்கு இந்த 2மே முக்கியமான அடையாளம். லாஸ்டா ஒரே ஒரு லைன், நம்மளோட பைக் ஓடணும் அப்படின்னா நம்ம பெட்ரோல் பங்குக்கு போகணும். பெட்ரோலை நிரப்பிட்டு பைக்கை சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பெட்ரோலும் வேஸ்ட், அந்த பைக்கும் வேஸ்ட். எல்லாருக்கும்